கடும் அமளிக்கிடையே தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். அதானி ஊழல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் இரு அவைகளும் நாளை மறுநாள் வரை ஒத்திவைப்பு. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியதில்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க சில கட்சிகள் முயற்சிப்பதாகவும் விமர்சனம். ஆரம்ப சரிவிலிருந்து மீண்ட அதானி குழும பங்குகள், அம்புஜா சிமெண்ட் நிறுவன பங்குகள் மட்டும் 6% வரை ஏற்றம். லித்துவேனியாவில் குடியிருப்பு பகுதியில் விழுந்த சரக்கு விமானம், ஒருவர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி. 1.5 ஆண்டுகளாக சிறையில் உள்ள இம்ரான்கானை விடுவிக்க வலியுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மறுநாள் அதீத கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாகையிலிருந்து 880 கிலோமீட்டருக்கு கிழக்கே மையம் கொண்டிருப்பதாக அறிக்கை. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அதானியை சந்தித்து பேசியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பற்றிய கேள்விக்கு முதலமைச்சர் பதில். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் சந்திச்சதா சொல்றாங்க. துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை. சமூக சீர்திருத்தவாதியான ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்று பேசியது ஆணவம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதானியை உங்கள் இல்லத்தில் ரகசியமாக சந்திப்பின் என்ன நோக்கம் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாரே என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள், அவருக்கு வேலை எதுவும் கிடையாது, தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள். இது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாக உள்ளதென இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் விமர்சனம். வரும் டிசம்பர் 9ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. எத்தனை நாட்கள் கூட்டத்தொடர் நடக்கும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெர்த் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 295 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை.